ஹாய் ஹலோ குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபீனிக்ஸ் உமன்ஸ் வெல்னஸ் கிளப்லேருந்து லஞ்ச் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரோட் சைடில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக நான் இப்போ மதுரைக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி மார்னிங் என்னாச்சுன்னா, வீட்டிலேருந்து கிளம்பும்போது அவசரமாக சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுக்காக நான் ஏர்லியாக வரணும் அப்படின்ட்டு ஸ்கூட்டியில் சீக்கிரமாக வந்து பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறினதுக்கப்புறம் டிக்கெட் கேட்கும்போது தான் தெரிஞ்சது நான் வந்து பணமே எடுத்துகிட்டு வரல. பேக்கை பார்க்குறேன், பணமே இல்லை. ஸோ 10 ருபீஸ் தான் இருந்தது. அதை வச்சு நல்ல டிக்கெட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் கேட்டு பார்த்தேன். யாருக்கிட்டையுமே ஜிபே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே நிலக்கோட்டையில் இறங்கி இது ஏடிஎம்ல எடுத்துகிட்டு அப்புறமா போகலாம், டைம் வேறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி சரி ஓகே அப்படின்ட்டு போனேன். அப்போ தான் இறங்குறப்ப டிரைவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், என்னோட ஜிபே நம்பர் அனுப்பி வச்சுருங்க, நான் 100 ருபீஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன் இதை ஷேர் பண்ணுறேன்னா, எப்போவுமே வெளியில் போகிறப்ப நம்ம பேக்கில் பணம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் கிளம்பணும். நான் தனியாக வந்துட்டேன்ல, பஸ் ஏற எங்கள் மாமா வந்திருந்தா அவர் பணம் இருக்கான்னு கேட்டிருப்பாரு, இல்லை ஏடிஎம்லையாவது எடுத்திருப்போம். அவசரத்தில் அந்த மாதிரி செஞ்சுட்டேன்.